ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொர்பா சமையல். இன்றைக்கி சொர்பா சமையலில் ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு ரொம்ப சாஃப்டான ஒரு கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பட்டர் பேப்பர் நம்ம அந்த பாத்திரத்துக்கு போடணும். நான் இன்றைக்கி பட்டர் ஒரு பாக்கெட் வாங்குறதுல அந்த பட்டர் பேப்பர் இருந்தது. அந்த பேப்பரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இது மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு கட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் 2 பட்டர் ஷீட் கிடைக்கும். இந்த பேப்பரை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இது போல் நம்ம கேக் எதுவும் செய்கிறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது போல் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கொயர் டைப் பேன் எடுத்திங்கன்னா நீங்கள் அது போலேயே நல்லா நீட்டாக கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்புங்கிறதுனால ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வீட்டில் இருக்கிற டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு அலுமினிய பாத்திரம் எடுத்திருக்கேன். அது சுற்றியுமே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த வாசனை இல்லாத நம்ம ரீஃபைண்ட் ஆயில் இருக்கும்ல, அது இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். இப்போ பாத்திரம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்றைக்கி மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற இந்த டம்ளர் வச்சு தான் நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் கப்பு இல்லை பவுல் எதுனாலும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் அந்த டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 கிராம்பு சேர்த்து இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சர்க்கரையோட அளவு கேக்குக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் 4 முட்டை அளவுக்கு உடச்சி விட்டுக்கலாம். முட்டை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு தயிர், ரொம்ப புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் தயிர் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பவுடர் பண்ண சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கி ஆற வச்ச வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி உருக்கி ஆற வச்ச வெண்ணெய் பட்டர் சேர்த்துருக்குறேன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ அதை ஒரு 30 செகண்ட் நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக இன்னொரு பாத்திரத்தில் நல்லா வாழைப்பழம் கனிஞ்சது நான் 4 எடுத்திருக்கேன். பெருசுன்னா நீங்கள் 2 கூட எடுத்துக்கோங்க. இதை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது போல் நம்ம கரண்டி இல்லை ஸ்பூனால் கூட மசிச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு அடித்தா நல்லா இருக்காது. நம்ம எந்த டம்ளரில் சர்க்கரை எடுத்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு மைதா, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். மாவை 2 தடவை சலிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேக் ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். நான் ஏற்கனவே ஒரு தடவை சலிச்சு எடுத்து வச்சதை திரும்ப ஒரு தடவை சலிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மிக்சியில் ஏற்கனவே முட்டையெல்லாம் அடித்து வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த முட்டையோட அளவு இந்த மாவுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி மாவு உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா பால் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு பக்கமாகவே இதை நம்ம கலந்து விடணும். ஏன்னா 2 மாற்றி அடிக்கக்கூடாது, கேக்கு ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்குது. ரொம்ப கட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. இந்த அளவுக்கு இருந்தால் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் கேக்கு. இதை விட கட்டியாக உங்களுக்கு மாவு இருந்ததுன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச பவுலுக்கு மாற்றிக்கலாம். பனானா கேக்குங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் இது ரொம்ப வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே ஹீட் பண்ணி வச்சுருக்கிற பேனில் வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அதுக்கடுத்து ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பேக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் ரொம்ப நல்லா சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிருக்கு. இதை செக் பண்ணிக்கலாம். ஒரு கம்பி இல்லைன்னா டூத் பிக்கால் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த குச்சியில் மாவு ஒட்டாமல் வரும். இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ கேக் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆறி இருக்குது. கத்தியால் ஓரங்கள் எல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் எடுத்துடலாம். இப்போ நம்ம ஈஸியாக கட் பண்ணி பசங்களுக்கு ஈவினிங் வர்றப்போ இதை கொடுக்குறப்போ ரொம்ப நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் இதையே மைதா வேண்டான்னா கோதுமையில் கூட செய்யலாம். அதே நேரத்தில் ஒயிட் சுகர் வேண்டான்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்து செய்யலாம். பார்த்தீங்களா, எவ்வளோ நல்லா சாஃப்டான கேக் ரொம்ப சூப்பராக வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பனானா கேக் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.